அதே மாதிரி ஆல்கஹால் டிமென்ஷியா, அதாவது கொஞ்சம் மது நிறைய அருந்தினாலும் ஒரு சில லிவர் ப்ராப்ளம்ஸு, அதே மாதிரி நரம்பியல் ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி நிறைய உடல் உபாதைகள் இருக்குது. இதை தாண்டி முக்கியமான எனக்கு தெரிஞ்சு இப்போ டெத்துக்கு முக்கியமான ரீசன் வீட்டிலேயே அவரை முடக்கி இருந்திருக்கணும். அவர் வெளியே போயிருக்கக்கூடாது. டாக்டர் வீட்டில் பார்த்துருவார். பேசிக் எக்ஸ்ரே கூட வீட்டில் எடுக்க முடியும் சார், இசிஜி வீட்டில் எடுக்க முடியும் சார், ஆக்சிஜன் வீட்டில் கொடுக்க முடியும் சார், எல்லாமே வீட்டிலே பண்ண முடியும். ஓகேங்களா? அதேமாதிரி டாக்டர்ஸ் கண்டிப்பாக தெரியாதா இவ்வளோ ஒரு இமீடியட் எஃபிஷியன்ட்னா இருக்குது, நீங்கள் வாங்க அங்கே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அங்கே தான் உங்களை பார்ப்போம் யார் சொல்லுவாங்க? ஸோ சில இதெல்லாம் கூட வந்துச்சு, காலில் வெட்டிட்டாங்க, விரலை வெட்டிட்டாங்க அப்படின்ட்டு போலாம் வந்துச்சு. ரஷ்யாவிலேருந்து டாக்டர் வர வைக்கிறோம், ஜெர்மன்லேருந்து டாக்டர் வர வைக்கிறோம், யூகே யூஎஸ்லேருந்து டாக்டர்ஸ் வராங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு. வாட் எவர் த டாக்டர்ஸ் கம் அண்ட் see also. வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் உடல்நல குறைபாடு காரணமாக இறந்துட்டார். அதுக்கு முக்கியமாக சொல்லப்பட்டது நிமோனியா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிமோனியாங்கிறது என்ன மாதிரியான ஒரு நோய்? அதுக்கு இறப்புக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதில்? ஆக்சுவலாக நிமோனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நுரையீரல் மாடல் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் சுவாச குழாய்கள், இதுதான் நுரையீரல், ரெண்டு சைடு இருக்குது. இந்த நுரையீரல் லெவலில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதுதான் நிமோனியா. இப்போ இதே அந்த சுவாச குழாய்களில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது நிமோனியா கிடையாது, அது பிராங்கைட்டிஸ். மேலே இருந்ததுன்னா ஃபெரிஞ்சைட்டிஸ். ஆனால் அந்த நுரையீரல், இந்த பஞ்சு போட நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதுதான் நிமோனியா. ஓகேங்களா? ஸோ நிமோனியா சிம்பிளாக சொல்லலாம், இட் இஸ் அ இன்ஃபெக்ஷன் ஆஃப் த லங் பேரன்கைமா அப்படின்ற மாதிரி மெடிக்கலாக டாக்டர்ஸ் சொல்லுவோம். ஓகே, இந்த நிமோனியா பல வகைகள் இருக்குது. பாக்டீரியானால் ஏற்படலாம், வைரஸ்னால் ஏற்படலாம், பூஞ்சனால் ஏற்படலாம், இந்த மாதிரி ஃபங்கஸ், பூஞ்சனா ஃபங்கஸ். ஸோ எது வேணாலும் நம்மளுக்கு இந்த நிமோனியாஸ் ஏற்படலாம். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இறப்பு சதவீதம் எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது பல்வேறு ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட கோமாபிலிட்டிஸ், அதாவது உடல் உபாதைகள் வேறு என்ன இருக்குது. ஆல்ரெடி ஒரு வயது முதியவர்களாக இருக்கிறாங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி அன்கண்ட்ரோல் சுகர் இருக்கா, ஆல்ரெடி டயாலிசிஸில் இருக்காங்களா, ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிசீஸ் வர்றது அதிகம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லங் இன்வால்மெண்ட் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ், ஜஸ்ட் ஒரு லோப் தான் இன்வால்வ் ஆயிருக்கா, ஆனால் லங்ஸ் ஃபுல்லாகவே இன்வால்வ் ஆயிருக்கா, இப்படின்ட்டு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு நார்மல் ஆளுங்களுக்கு ஒரு நிமோனியா ஏற்பட்டுச்சுன்னா இறப்பு சதவீதம் 5 விழுக்காடு தான், அதாவது 5%. ஆனால் இதே உடல் உபாதைகள் நான் சொன்ன இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரி நிமோனியா ஏற்பட்டு ஏஆர்டிஎஸ் மாதிரி போச்சுன்னா அப்போ மார்ட்டாலிட்டி, அதாவது இறப்பு சதவீதம் 35லேருந்து 40 விழுக்காடுக்கு மாறுது. ஸோ நார்மல் ஆளுக்கு நிமோனியா வர்றதுக்கும் ப்ளஸ் இந்த மாதிரி உடல் உபாதைகளுக்கு இருக்க நிமோனியா வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒன்றுத்தில் 5%, இன்னொன்றுத்தில் 40%. ஏன் அதில் 40% கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால ஈஸியாக அந்த கிருமிகளோட ஆட்டம் அதிகமாக இருக்குது, லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஸ்பீடாக பரவுது, லங்ஸ் ஃபுல்லாக சீல் பிடிக்குது, ஏஆர்டிஎஸ்ன்ற ஒரு இதுக்கு மாறுது, மோட்ஸ்க்கு மாறுது, டெத்துக்கு போகுது. இதுதான் மெயின் ரீசனாக பார்க்கலாம். இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த உடல் உபாதைகளில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக நிறைய பேர் இருந்தது சார். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஏஜ் இருக்குது, 71 வயதுகள். ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரானிக்காகவே பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட் அப்படின்ற மாதிரி 2. மூணாவது கிட்னியை மாற்று சிகிச்சை பண்ணி அதுக்கு இம்யூனோசப்ரசன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3. நாலாவது ஆல்ரெடி நியூராலஜிக்கல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கின்சன்ஸு, அல்சீமர்ஸ், உங்களுக்கு தெரியும் அந்த பேச்சு அந்தளவுக்கு கரெக்டாக பேச முடியல, ஸ்லர்ரிங்கு, அதுக்கப்புறம் நடக்கும் போது யாராவது பிடிச்சிட்டு தான் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், கை காலெல்லாம் நடுக்கிற மாதிரி இருக்கிறது, இது மறதி கொஞ்சம் நிறைய இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூராலஜிக்கல் ஆஸ்பெக்டில். அதே மாதிரி ஆல்கஹால் டிமென்ஷியா, அதாவது கொஞ்சம் மது நிறைய அருந்தினாலும் ஒரு சில லிவர் ப்ராப்ளம்ஸு, அதே மாதிரி நரம்பியல் ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி நிறைய உடல் உபாதைகள் இருக்குது. இதை தாண்டி முக்கியமான எனக்கு தெரிஞ்சு இப்போ டெத்துக்கு முக்கியமான ரீசன் இதெல்லாமே இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ரீசன் எது கொடுப்பேன்னா, ஒரு 3 வாரம் முன்னாடி தான் சார் டிஸ்சார்ஜ் ஆயிருந்தார். ஒரு பிரபல தனியார் மருத்துவம் மியாட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருந்தார். அந்த டைம் அப்போது எதனால் அவர் அட்மிட் ஆயிருந்தார் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு நிமோனியாக்கு தான். அந்த டைம் வந்த நிமோனியா இந்த பனிக்காய்ச்சல், அதாவது இந்த ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய பனிக்காய்ச்சல். அந்த நிமோனியா அவர் ஐசியூவில் இருந்தார், வென்டிலேட்டரில் இருந்தார். வென்டிலேட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி பைப்பேப்புக்கு வந்தார். பைப்பேப்லேருந்து டாக்டர் சிகிச்சை நல்லா கொடுத்து ஆக்சிஜனுக்கு வந்தார். ஆக்சிஜன்லேருந்து கீழே இறங்கி ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தான் அவர் வீட்டுக்கே வந்தார். ஓகே, அப்போது அவர் லங்ஸு அவ்வளோ சிவியராக இன்ஃபெக்ட் ஆகி வெளியே வந்திருக்கு. அப்போ அது எவ்வளோ ஒரு வீக்கான லங்ஸாக இருக்கும், எவ்வளோ கம்ஜோரான லங்ஸாக இருக்கும்னு உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும் போது திருப்பி 2வது ரவுண்ட் 2 அப்படின்ற மாதிரி கோவிட் உள்ளே போகும்போது இட் இஸ் பிகமிங் வெரி கேட்டஸ்ட்ரோஃபிக். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு மெயினான உடல் உபாதைகள். இதில் முக்கியமாக இந்த 3 வாரம் முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட் மிக முக்கியமான ஒரு இன்சைட்டிங் ஃபேக்டரா இருக்கும்ன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க சில நாட்களுக்கு முன்னாடி சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு, சுவாச கோளாறுகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு.
வென்டிலேஷன்லாம் வச்சிருந்தாங்கன்றப்போவே ரொம்ப சிவியரான ஸ்டேஜ் அப்படிங்கிறலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து குணம் ஆயிட்டாரு, ஓரளவுக்கு நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள திரும்ப ஏதாவது நடந்திருக்குமா, இல்லை அப்பவே அவரை முழுமையான குணம் அடையாம தான் டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை ஒரு பேஷண்ட் வந்து ஆக்சிஜனில் இருக்காங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. ஒரு வென்டிலேட்டர் எதாவது டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. ஒருத்தவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க தனியாக தானாக மூச்சு விடணும். ஆக்சிஜன் சப்போர்ட்லாம் இல்லாமல் மூச்சு விடணும். மினிமல் ஆக்சிஜனாக வீட்டில் கூட வச்சுக்கலாம். ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தான் ஆக்சிஜன் தேவைன்னா வீட்டில் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே ஆக்சிஜன் சப்போர்ட் இருந்தால் வீட்டில் வச்சுக்கிறது சேஃப் கிடையாது. ஸோ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறாங்கன்னா வந்து அவர் தானாக வந்து மூச்சு விட முடியுது. அந்த மூச்சு விட்டு அவரால் ஆக்சிஜனை வந்து அந்த SpO2ன்னு சொல்லக்கூடியது ஒரு 95% நம்மளே மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு அஷ்யூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு டாக்டர்னால டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஸோ டிஸ்சார்ஜ் ஆகி வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி இன்னொரு தொற்று. அதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொதுக்குழு ஒரு கூட்டம் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். கட்சியோட தொண்டர்கள்லாம் வந்தாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து கலந்துக்கிறாங்கன்னும் போது அங்கே வந்து அவர் பார்க்கும்போது ஸோ அங்கே ஒரு க்ரௌட் பப்ளிக்கில் வந்து இப்போது இன்னொரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கோவிடோட கேசஸ் லைட்டாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி கேரளாலாம் ஒரு 1 மந்த்தாகவே போயிட்டுருக்கு, நார்த்லலாம் 1 மந்த்தாக போயிட்டுருக்கு, தமிழ்நாட்டில் இப்போ நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் இங்கே டெஸ்டிங்கும் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, எல்லாருமே வந்து பயப்படுறாங்க எதுக்கு டெஸ்டிங் பண்ணிட்டு என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த கூட்டத்தில் யாருக்கு என்ன இருந்ததுன்னு என்ன தெரியும். நிறைய பேர் ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து மைல்டாக ஒரு இரும்பல் தானே இருக்குது, நம்ம போய் பார்த்துடலான்னு வருவாங்க. ஸோ அதில் ஒரு சில பேர் இரும்புறாங்க இல்லைனா ஒரு தும்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே காற்றுல கலக்கும் போது அவர் ஈஸியாக பாதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ திருப்பி செகண்ட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த கோவிடுக்கு காரணம் வந்துட்டு ஒரு பப்ளிக் கேதரிங், ஒரு பப்ளிக் மீட்டிங்ஸ், இது வந்து ஒரு பெரிய இன்சைட்டிங் ஃபேக்டராக நம்ம வந்து பார்க்கலாம் சார். ஆல்ரெடி அவருக்கு நிமோனியா இருக்குது, நீங்கள் குறிப்பிட்ட கூடுதல் உடல் உபாதைகளுமே இருக்குங்கிறப்ப என்னென்ன விஷயங்களை வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த இறப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம தவிர்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும்? எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 3 விஷயம் தான் அவர் பண்ணியிருக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாக்கான பூஸ்டர் டோஸ் போடுறது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளால் லாஸ்ட்டாக பூஸ்டர் டோஸ் அந்த 2022 போட்டோம், 21, 22 அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பூஸ்டர் டோஸ் யாரும் போடல. ஸோ மொத்தமாக எல்லாருமே ஒரு 3 ஊசி போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், அப்புறம் ஒரு பூஸ்டர் போட்டிருப்போம். ஆனால் WHO என்ன சொல்கிறாங்க, கோல்டு கைட்லைன்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி இயர் கோவிட் பூஸ்டர் போடணும் அப்படின்றாங்க. ஆனால் எல்லாருமே அதை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒதுக்கிட்டோம், மறந்துட்டோம். ஏன்னா கொரோனா நம்மளுக்குள்ள ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, திடீர்னு இந்த இயர் வந்து திருப்பி கேசஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகுது. ஓகே, ரைஸ் ஆகும் போது நம்ம ஒரு முன்கூட்டியே வந்துட்டு இந்த கோவிட் பூஸ்டர் அவர் போட்டிருந்தாங்களா அப்படின்றது வந்துட்டு ஒன் ஆஃப் த கேள்வி. அப்படி போடலாம் அதை போட்டிருந்தா கொஞ்சம் வந்து இந்த அளவுக்கு சிவியர் ஆயிருக்காதுன்றது ஒன் ஆஃப் த பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ ஷுட் பி செல்ஃப் கண்டெய்ன்ட். அதாவது என்னன்னா அவர் வீட்டிலேயே அவரை வந்து முடக்கி இருந்திருக்கணும். அவர் வந்து வெளியே வந்து போயிருக்கக்கூடாது. இது வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அவர் வீட்லேயே அவரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாருங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் மற்றவங்களோட இன்ஃபெக்ஷன் பரவிருக்காது. சரி வீட்டில் தான் இருக்க, அப்போ மற்றவங்க வந்து நான் பார்க்கலாமா, அதையும் அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. அவர் மேடம் வந்து அவரை பார்த்துக்கிறாங்க, அதோடு நிறுத்தணும். இன்னொரு கேர் கிவர் அவருக்கு நல்லா ஸ்டெரிலைஸ்டாக நல்லா ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா ஹீஸ் அன் இம்யூனோ டெஃபிஷியன்ட் கேஸ். இப்போ தான் வெளியே வந்திருக்காருன்னும் போது இன்ஃபெக்ஷன் தொற்றுன்றதே மிகவும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ஒரு ஸ்டெரைல் வேக்யூம்டான ரூமில், ஏசியான ரூமில் கம்முன்னு படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஃபீடிங் அப்படியே இருக்கணும். ஓகே, ஆல்மோஸ்ட் ஐசோலேட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக. இப்போ அவர் வெளியே போனாருன்றது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஆனால் அவர் இப்போ இருந்தாலும் நிறைய நீங்கள் பார்ப்ப வந்து அவர் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவரை போய் பார்த்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க, அப்புறம் நல்லா விசாரிக்க போகிறாங்க, நடிகைகள் போகிறாங்க, அரசியல்வாதிங்க போய் அவர் பார்க்குறாங்க, நம்ம கேப்டன் ஒரு வாட்டி பார்த்துடணும்னு போகிறாங்க. அப்படின் போது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஏதாவது இருக்குன்னா ஒரு இரும்பல் இருந்தால் கூட போதும். ஓகேங்களா, ஈஸியாக வந்துட்டு ஸோ அவுட் சைடர்ஸை அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் இதில் ஒரு கட்டம் மேலே போய் இவர் அவுட் சைடுக்கு போயிட்டு ஒரு அரசியல் கூட்டம். ஸோ தட் இஸ் நாட் அ ராங் மூவ். இதை அவர் தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேக்சின்ஸு, அதுக்கப்புறம் அவரை செல்ஃப் கண்டெயின் பண்ணியிருக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, குளூட்டதயான்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து எடுத்துருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆன்டி இன்ஃபெக்டிவாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இது 3 தான் அவரால் பண்ணியிருக்க முடியுமே தவிர இதை தாண்டி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற கோமாபிலிட்டிஸ், இருக்கிற சுகர் கண்ட்ரோல் இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிடுது, அதான் அவளை பண்ணியிருக்க முடியாது. அதெல்லாம் டாக்டரோட வேலை, டாக்டர் பண்ணியிருப்பாங்க. சுகர் மானிட்டரிங், பிபி மானிட்டரிங் இதெல்லாம். அதுவும் வந்து ஒரு என்னதுன்னா ஒரு 3 days பிஃபோர் ஒரு மாஸ்டல் செக்கப்புக்காக நாங்கள் போகிறோம், திருப்பி ஒரு ஃபாலோ அப் செக்கப்புக்காக போகிறோன்றாங்க. அதுவும் வந்து ஐ டோன்ட் திங்க் ஒரு சவுண்டான கரெக்டான ஐடியா கிடையாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் வந்து ஹோம் கேரே இருக்குது. அதாவது நம்ம நினச்சோம்னா ஒரு டாக்டரை வந்து நம்ம வீட்டில் வந்து பார்க்க வைக்க முடியும். புரியுதானே சொல்கிறது? அப்போ நார்மலாலே அந்த ஃபெசிலிட்டி பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய சார், ஒரு இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி சாராக இருக்கும் போது வந்துட்டு டாக்டருங்க பெரிய டாக்டர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ வீட்டில் போய் அந்த மாஸ்டர் செக்கப்ன்றது இல்லைனா ஒரு ஃபாலோ அப் செக்கப்ன்றது வந்து வீட்லேயே போய் பண்ணிடுறோம். அதாவது வீட்லேயே போய் பிபி செக் பண்ணியிருக்கலாம், வீட்லேயே போய் ஆக்சிஜன் செக் பண்ணியிருக்கலாம், வீட்லேயே போய்ட்டு எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அங்கே போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்க அப்படி போனது வந்து செக்கப்புக்காக போகல, அங்கே டாக்டருக்கு வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு இப்போ புதுசாக வேறு ஒரு தொற்று வந்திருக்கு மேடம், கொஞ்சம் ஜுரம் அடிக்குது, கொஞ்சம் ஆக்சிஜன் லைட்டாக குறையிற மாதிரி இருக்குது, வீட்டில் வச்சுக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கே ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி அந்த டைம் அப்போ கொஞ்சம்
மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபீவர் இருக்குது திருப்பியும் போகிறாருன்னா கொஞ்சம் பதப்பதிப்பு அதிகமாகன்றதுக்காக அதை தவிர்க்கிறதுக்காக அதை தவிர்க்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கூல் டவுன் சுச்சுவேஷனுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம். ஒரு சும்மா ஒரு ஃபாலோ அப் செக்கப்புக்கு போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ அப் செக்கப்புக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா, டாக்டர் வீட்டில் வந்து பார்த்துருவார். பேசிக் எக்ஸ்ரே கூட வீட்டில் எடுக்க முடியும் சார், இசிஜி வீட்டில் எடுக்க முடியும் சார், ஆக்சிஜன் வீட்டில் கொடுக்க முடியும் சார், எல்லாமே வீட்டிலே பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கு தேவை. அதேமாதிரி டாக்டர்ஸ் கண்டிப்பாக தெரியாதா இவ்வளோ ஒரு இமீடியட் எஃபிஷியன்ட்டாக இருக்குது, நீங்கள் வாங்க அங்கே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அங்கே தான் உங்களை பார்ப்போம் யார் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் வந்து பார்த்துட்டுப்பாங்க. வீட்டில் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை மேடம், கொஞ்சம் ஃபீவர் அடிக்குது, திருப்பி மூச்சு வாங்குது, திருப்பி ஆக்சிஜன் குறையுது, இங்கே வச்சிருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்போ இவங்கெல்லாம் பேசி டிசைட் பண்ணியிருப்பாங்க வெளியே கொஞ்சம் பதப்பதப்பு வேணாம் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட். இப்போ நீங்கள் 3 விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த வேக்சின் போட்டிருந்துருக்கலான்றது, அப்புறம் இந்த டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2 விஷயமும் அவங்க எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணலாங்கிறது நமக்கு தெரியல. 3வது விஷயம் தான் வந்து அவரை வந்து ஐசோலேட் பண்ணியிருந்திருக்கணும். பொதுக்குழு கூட்டங்களை கூட்டிகிட்டு போனதோ, மக்கள் வந்து அவரை பார்த்ததோங்கிறத அவாய்ட் பண்ணியிருந்திருக்கணும். அது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது தான், அதை அவங்க பண்ணலை அப்படிங்கிறது. அது வந்து ஒரு கீ ஃபேக்டராக இருந்திருக்குமா இந்த பிரச்சனைக்கு? கண்டிப்பாக சார். இப்போ அது ஒன்று கீ ஃபேக்டராக கண்டிப்பாக இருந்திருக்கும் சார். இன்னொன்று வந்து பாசிபிலிட்டி ஆஸ் அ டாக்டராக வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால் ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா, இப்போ இத்தனை நாட்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு வந்து ஐசோலேஷனில் இருந்திருப்பார், அவருக்கு தனி ரூம் தனி ஐசியூ எல்லாமே கொடுத்துருந்தாலும் கூட ஹாஸ்பிட்டல்ன்ற அந்த என்வாயர்மெண்ட் காற்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சார் எல்லாருமே வந்துட்டு தூய்மையான ஆளுகள் தான் ஹாஸ்பிட்டல் உள்ளே போவாங்களா? போகிறதெல்லாம் பேஷண்ட்டு சார், புரியுதுங்களா? அந்த ஹாஸ்பிட்டல் அவர் மட்டும் தான் இருக்காரா? வேறு யாருமே இல்லையா? 1000 பேஷண்ட் உள்ளே போகிறாங்க சார். அதில் 1000 பேஷண்ட் எவ்வளோ பேர் இரும்புவாங்க, எவ்வளோ பேர் தும்புவாங்க, எவ்வளோ பேர் வந்து சீல் பிடிச்சி வருவாங்க, கால் சீல் கை சீல். இன்ஃபெக்ஷனோட கூடாரம் ஹாஸ்பிட்டல் சார், புரியுதுங்களா? இன்ஃபெக்ஷன்ஸ் தங்குற ஒரு முக்கியமான இடமே ஹாஸ்பிட்டல் தானே. பேஷண்ட்ஸ் அங்கே தான் வராங்க. எவ்வளோதான் நம்ம வந்து மேக்ஸிமம் சானிடைசேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சானிடைசேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு மேலே முளைக்கும் சார் இன்ஃபெக்ஷன். ஏன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஈவன் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டிஸ்சார்ஜ் ஆகும்போதே கூட இந்த கோவிடோட கான்ட்ராக்ட் ஆகிருக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? வெளியே வர ப்ராசஸில் கூட அங்கே வர பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து அதை கான்ட்ராக்ட் ஆகிருக்கலாம். சான்ஸ் இருக்குது. பிகாஸ் காற்றை நீங்கள் தடுக்க முடியாது, இங்கெல்லாம் வராத அப்படின்னு தடுக்கிறது கஷ்டம். ஓகேங்களா, 2வது வந்து ஒரு ஃபேக்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த க்ரௌடையும் போடுறேன், பப்ளிக் அட்ரஸ் பண்ணுறதையும் போடுறேன். பப்ளிக் அட்ரஸ் பண்ணுறது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிளண்டர். ஓகேங்களா, அவங்க அந்த இடத்துல பண்ணது இருக்கிற சுச்சுவேஷனில் ஏன் அப்படி ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்ட்டு பர்சனலாக அவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஓகே. இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து நிமோனியா இருந்ததோ, நீங்கள் சொன்ன அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் சில வருஷங்களாகவே வந்து அவர் பெருசாக ஆக்டிவாக இல்லை. அவர் பேசுகிறது ரொம்ப தளப்பாக தான் பேசுவார், நடக்க முடியாது, இன்னொருத்தங்க கூட பிடிச்சிட்டு போங்க அப்போ தான் நிற்க முடியும்னு நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு டாக்டராக அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ அவரோட இந்த உடல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் ஆரம்பிச்சிச்சு, எப்படியெல்லாம் வந்து அது எவால்வ் ஆனிச்சு, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவர் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் பற்றி சொல்ல முடியுமா? ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஸ்டார்டிங்கில் வந்து இந்த 2015-16 அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் தான் சார் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அந்த நியூராலஜிக்கல் இஷ்யூஸ்க்கு வந்து ஒரு சில ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் பல டிஃப்ரெண்ட் கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, டேரெக்டாக இது வந்து ஓல்டேஜ் ரிலேட்டட் பார்க்கின்சன்ஸ், அதாவது இந்த பிரெயினில் இருக்கிற டோபமின் குறைபாடுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசுறது, நடக்கிறது, கை நடுங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்ட்டு. இன்னொரு கொஞ்சம் ஆல்கஹாலிக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆல்கஹாலிக் ரிலேட்டட், ஓகே, லிவர் ப்ராப்ளம், ஆல்கஹாலிக் ரிலேட்டடில் வந்து நிறைய கொஞ்சம் வந்து ஆல்கஹால் இருந்தபோது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நரம்புலாம் கொஞ்சம் தளர்ச்சி அடையும். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ ஆல்கஹால் ரிலேட்டடாகவும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெயின் ரிலேட்டடாகவும் சரி, இது 2ம் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதர் கோமாபிலிட்டிஸ், இப்போ எக்ஸாம்பிள் வெயிட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கொரட்டை நோய், ஓஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்குது. ப்ளஸ் சுகரும் வந்து இந்த ஹைப்போதைராய்ட் ப்ளஸ் வெயிட் இருக்குது, சுகர்ஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. அன்கண்ட்ரோல் சுகர்ஸ் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த காலுக்கு போகிற அந்த பிளட் சப்ளை, நரம்பியல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்படுது. ஸோ சில இதெல்லாம் கூட வந்துச்சு, காலில் வெட்டிட்டாங்க, விரலை வெட்டிட்டாங்க அப்படின்றவங்களாம் வந்துச்சு. ஸோ இதை மாதிரி வந்து பிளட் சப்ளை கம்மியாகும் போது கால் கலர்ஸ்லாம் மாறும். ஓகேங்களா, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வேர் தேர். இப்படி தான் போயிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்ன, இந்த பார்க்கின்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதெல்லாம் க்யூரபிள் கிடையாது. தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சுகர் க்யூரபிள் கிடையாது. அதே மாதிரி இந்த நரம்பியல் தளர்ச்சி தான் க்யூரபிள் கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் அப்படியே மாத்திரை போட்டுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது தான். அல்சீமர்ஸாக இருக்கட்டும், பார்க்கின்சன், இதெல்லாம் வந்துட்டு 100% நார்மல் ஆக்க முடியாது. ஸோ அந்த நரம்பியல் தொந்தரவு வந்து ஒரு வீரியை எடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. அப்படி போக ஆரம்பிக்கும் போது நல்ல இயல்பு வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் முடக்கப்படுறாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ வந்து பயங்கரமாக வேலை செய்கிறவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக எஃபெக்ட் ஆகுறது, இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது இன்னும் முடங்குறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை கொஞ்சம் ரொம்ப வெளியே கூட்டு போகிறது இல்லை, அப்படியே கொஞ்சம் ஐசோலேட் ஆகிடுறோம். இந்த மாதிரி ஆல் த இஷ்யூஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். இதுக்கு நடுவில் தான் இந்த இன்ஃபெக்ஷன் வாஸ் த பிக்கஸ்ட் கல்ப்ரிட் விச் ஹேப்பன்ட். அதாவது இந்த ஃப்ளூ இன்ஃபெக்ஷனு, ஃப்ளூ ஃபாலோட் பை கோவிட் வந்து அவரை இது பண்ணிடுச்சு. இப்படி தான் நம்ம அந்த எவால்விங் ப்ராசஸ் எடுத்துக்க முடியும். இப்போ அவரோட வயது முதிர்வு, பிளட் ப்ரெஷர், சுகர், அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க. இது கூட அவர் வந்து ஒரு ஆல்கஹாலிக்காக இல்லாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ தூரம் போகாமல் இருந்திருக்கும் நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக வந்துட்டு ஒரு
பாசிட்டிவ் ரோல் இருக்குல்ல சார். இப்போ இல்லாமல் இருந்திருந்தால் அதுக்கான பெனிஃபிட் கொடுத்து தானே ஆகணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு யங்ஸ்டர் இருக்கார், அவருக்கு ஒரு கோவிட்னால வந்து இறக்குறாரு அப்படின்னும் போது ஹிஸ்ட்ரியிலலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு க்ரானிக் ஸ்மோக்கராக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேக்கெட் 4 பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. இல்லைனா ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் கோவிட் டைமில் பார்த்த யங்ஸ்டர் இறப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று பயங்கர வெயிட்டாக இருந்தாங்க, இல்லை ஸ்ட்ராங் ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருந்தது. அப்போ அந்த கேஸில் வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணாத அந்த யங்ஸ்டராக இருந்திருந்தாருன்னா ஒரு 50% ஒரு பிழைக்க வாய்ப்பு இருந்திருக்குல்ல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ஒரு கோமாபிலிட்டிஸ் அண்ட் ஆடம் ஃபேக்டர் சார். ஓகேங்களா? 11 பேர் சேர்ந்தால் தான் ஒரு கேம் ஆட முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பிளேயரும் அது இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு பிளேயர் இல்லைனா கூட வந்துட்டு ஒரு ரோல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நோய் அங்கே இல்லைனா கூட வந்துட்டு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் அந்த நியூராலஜி ப்ராப்ளமே அவருக்கு இல்லைன்னா இத்தனை வருஷம் வீட்டிலே இருந்திருக்க மாட்டார். ஆக்டிவாக இருந்திருப்பார், போயிருப்பார், ஓடி இருப்பார், வந்திருப்பார். இப்போ வந்து அந்த ஆல்கஹாலிக் ரிலேட்டடும் அந்த நியூராலஜியும் ஒரு கம்பைன் ஃபேக்டராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ஒன்றும் இல்லைனா கூட வந்துட்டு யூட் ஹவ் பீன் மோர் பெட்டர்ன்றதுல கண்டிப்பாக மாற்றுக்கிறது இல்லை. ஓகே ஓகே. அவர் இத்தனை வருஷமாக ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தார். அவர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் ஏதாவது பெட்டர்மெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா? இல்லை ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த மேக்ஸிமம் சார். அதுவும் இப்போ எனக்கு வந்து ஆஸ் அ பல்மனாலஜிஸ்ட்டாக லாஸ்ட்டு 2 எபிசோட்ஸுமே வந்துட்டு இட் வாஸ் அ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிவன் சார். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அந்த ரஷ்யாவிலேருந்து டாக்டர் வர வைக்கிறோம், ஜெர்மன்லேருந்து டாக்டர் வர வைக்கிறோம், யூஎஸ்லேருந்து டாக்டர்ஸ் வராங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு. வாட் எவர் த டாக்டர்ஸ் கம் அண்ட் சி ஆல்சோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ ஷேரிங் ஆஃப் ஒப்பீனியன் தான். ஓகேங்களா? இட் இஸ் நாட் லைக் தட் அவங்க அப்படியே பெருசாக புதுசாக ஒன்று எழுதிட போகிறாங்க. இப்போ அமெரிக்காலேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் கைட்லைன்ஸ் ஒன்று தான் சார். பிகாஸ் இட்ஸ் அ காமன் கோர்ஸ். அலோபதி எம்பிபிஎஸ் அப்படின்னும் போது கோர்ஸ் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே காமன், அதில் மாறாது. மேபி இடத்துக்கு இடம் வந்துட்டு நோய்கள் மாறும். இப்போ அமெரிக்காவில் போய் நீங்கள் டிபி தேட முடியாது. ஓகேங்களா? இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் வந்து ராக்கி மவுண்டட் ஃபீவர் தேட முடியாது. ஏன்னா அந்தந்த ஜாகிரபிக்கல் ஏரியாஸில் ஒரு சில நோய்கள் இருக்கும். ஆனால் காமன் நோய் தானே, காமன் ட்ரீட்மெண்ட் தானே. ஸோ நத்திங் மோர் கேன் பி டன். அதுவும் இந்த லாஸ்ட் 2 இதில் அந்த வென்டிலேட்டர்லேருந்து அவர் வெளியே கொண்டு வந்ததே இட்ஸ் அ வெரி பிக் திங் அச்சீவ்மெண்ட். வாட் நம்ம டீம் டாக்டர் மியாட்டில் நம்ம ஃப்ரெண்ட் டாக்டர்லாம் வந்து பண்ணது வந்து இட்ஸ் பல்மனாலஜிஸ்ட் பண்ணது இட்ஸ் வெரி வெரி குட் திங். ஓகேங்களா? ஏன்னா அந்த வென்டிலேட்டரில் ஒரு கேசஸ் இவ்வளோ ஒரு கோமாபிலிட்டி இருக்க கேசஸ் வந்து ஏஆர்டிஎஸில் போயிட்டு வென்டிலேட்டர் இருக்காங்கன்னா அதில் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு சான்சஸ் ஒரு 20 to 30% தான். அந்த 20 to 30% இருக்க கேஸை வந்து நேக்கா வெளியே கொண்டு வராங்கன்னும் போது வாட் இஸ் மோர் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ தட் வாஸ் அ வெரி குட் திங். ஓகே, அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து பெரிய மருந்து பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்கன்றதே கிடையாது. இப்போ ஏஆர்டிஎஸ் நிமோனியாவுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களோட நுரையீரல் வேலை செய்யலை, உங்கள் நுரையீரல் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். அது வரைக்கும் நீங்கள் வென்டிலேட்டர் கொடுத்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதுதான் மெயின். இதை தாண்டி அந்த ஆன்டி வைரல், அதாவது இந்த ஃப்ளூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒசல்டாமாவிர்னு ஒரு மருந்து இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் கோவிட்னா ரெம்டெசிவிர்னு ஒரு மருந்து இருக்குது. மாதிரி ஃப்ளூக்கு ஒசல்டாமாவிர், அப்புறம் ஆன்டி பாக்டீரியல், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் போகுது. இதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி ஃப்ளூயிடு, ஸ்டீராய்ட்ஸு, அப்புறம் சப்போர்ட்டிவ் கேர், சாப்பாடு வந்து மூக்கில் டியூப் வை அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவ் கேர் தான் மெயின் ட்ரீட்மெண்ட். வென்டிலேட்டர், ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஸ்டீராய்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆப்ஷன் இருக்குது எங்கே போனாலும் சரி. ஓகே, ஸோ அதை அவங்க நல்லா கையாண்டு நல்லா செயல்பட்டு சூப்பராக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. திருப்பியும் அந்த சேம் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க திருப்பியும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு நல்ல கண்டிஷனில் ஓட்டுறதுக்கும் ஒரு பாதி ரிப்பேர் ஆகிட்டு ஓகே திருப்பி ஓட்டலாம், திருப்பி அந்த வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுன்றது எவ்வளோ கஷ்டமோ, அந்த மாதிரி இவ்வளோ டேமேஜான ஒரு நுரையீரல் திருப்பி ஒரு இன்ஃபெக்ஷன் என்னும் போது எவ்வளோ காப்பாற்ற முடியும், அதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும் சார். ஓகே, இப்போ விஜயகாந்த் அவர்களோட விஷயத்தில் வந்து அவருக்கு நிமோனியா இருந்துச்சு, நீங்கள் குறிப்பிட்ட அந்த எக்ஸ்ட்ரா உடல் குறைபாடுகளும் இருந்துச்சு, அண்ட் ஐசோலேட் பண்ணிக்கிறதுல நம்ம கவன குறைபாடுகளும் இருந்துச்சு. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த இறப்பு நடந்துருச்சு. இப்போ இனிமேல் கொண்டு வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிமோனியா இருக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணோம்னா அதை வந்து இறப்பை தடுக்கலாம்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நிமோனியா பொறுத்த வரைக்கும் வந்து முதல்ல நார்மல் ஆளுங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக வராது. நிமோனியா மெயினாக வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற பாப்புலேஷனுக்கு தான் மெயினாக வரும். நார்மல் ஆளுக்கு வந்தால் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு லங்ஸ் டிசீசஸ் ஆல்ரெடி இருக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்தே லங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கலாம், ஹை ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் இருக்கலாம், ரொம்ப வெயிட் இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜுரம் இருமல் சளினா ஓகே, ஆனால் அந்த ஜுரம் இருமல் சளியை தாண்டி உங்களுக்கு லைட்டாக மூச்சு வாங்க ஆரம்பிக்குதா, லைட்டாக உங்களுக்கு வந்து லங்ஸில் சவுண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்குது, குருன்னு கேட்கும், மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், இருமும் போது கொஞ்சம் லைட்டாக பிளட் வருது, ஆக்சிஜன் குறையிற மாதிரி இருக்குது, சுயநலவு குறையிற மாதிரி இருக்குது, இதுதான் டேஞ்சர் சைன்ஸ். இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட டைம் டிலே பண்ணாமல் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது முக்கியம். அதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து வீட்லேயே எஸ்பெஷலி இந்த வயசானவங்கலாம் ஒரு நாள் பார்க்கலாமா பரவாயில்லம்மா அப்படியே இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுயநலவு இல்லாமல் இருப்பாங்க. அப்போ நீங்கள் கூட்டு போகும்போது ஆல்ரெடி பிபி டவுனாக இருக்கும், ஆக்சிஜன் டவுனாக இருக்கும், அப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு கூட லங்ஸில் ஃபுல் ப்ளோட் ஆகும்.
என்ன சொல்கிறாங்கன்னா புக்ஸ்லலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் நீங்கள் கொடுக்குற எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்களோ பேஷண்ட்டோட இறப்பு சதவீதம் குறையுதுன்றான். அதாவது நீங்கள் கொடுக்குற அந்த ஆன்டிபாக்டீரியல், அதாவது அந்த பாக்டீரியாவுக்கு வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் கொடுக்குற மருந்து எவ்வளோ ஸ்பீடாக கொடுக்குறீங்களோ நிமோனியாவோட சிவியாரிட்டினால மரணங்கள் குறைக்கப்படும். அது லாஜிக் தானே சார், நீங்களே யோசிங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக போய் அணுகுறோமோ நல்லது. ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம் அப்படின்றது நிமோனியா வந்து 1 நாள் 2 நாள் தான் அதுக்கும் தேவை, குட்டி போட்டுறதுக்கு ஜாலியாக வரதுக்கு. ஓகே, ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அதை அழிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும், போராடுறது அதிகமாகிடும். ப்ளஸ் என்ன ஆகும்னா அந்த நிமோனியாக்கு அகைன்ஸ்டாக நம்ம உடம்பே எதிர்ப்பு சக்தியை போட்டு வேலை செய்யும் போது ஏஆர்டிஎஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போயிடும். அதில் 2 நுரையீரலுமே வீங்கி ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துடும். அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ தான் அந்த வென்டிலேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு லேட் ஆகிடுது. ஸோ வந்து சீக்கிரம் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ஏர்லி கோயிங் டு த டாக்டர் இஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க, எஸ்பெஷலி இந்த யங்ஸ்டர்ஸ் பாய்ஸு பசங்கள்ஸ்க்குலாம் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அம்மா அப்பா உங்கள் தாத்தா பாட்டி தயவு செஞ்சு அவங்கள வந்து கொஞ்சம் புரிய வச்சு தடுப்பூசியை போட்டுருங்க. இப்போ எஸ்பெஷலி கோவிட் ரைஸ் ஆகுது, இப்போ கோவிட் பூஸ்டர் தேவை, ஃப்ளூ சீசன் ஃப்ளூ இது தேவை, ஃப்ளூ ஷாட் தேவை, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே போடுறோம். கோவிட் வந்து உங்களுக்கு வந்து கேட்டால் கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படி இருந்தால் வெளியே போட கூட 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான். ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணணுமா இந்த பெருசுங்களுக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து போடாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு வேறு வழி இல்லாமல் நீங்கள் அப்போ பார்க்குற மாதிரி வரும். அப்போ ஐசியூவில் நீங்கள் போய் செலவு பண்ணி அவங்க வெளியே கூட்டு வரதுக்கு 10 லட்ச ரூபா எடுத்து சார். ஓகே, 2000 ரூபாய் எங்கே இருக்குது, 10 lakhs எங்கே இருக்குது, ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம். சரி, காசு பிரச்சனை இல்லை விடுங்க, உயிர், அந்த போராட்டம், அந்த அலைச்சல், இதெல்லாம் எவ்வளோ இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக்சினேஷன்ஸ்க்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த சீசன்ஸ் அப்போ நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டில் யாருக்காவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஐசோலேட் பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் வெளியே போகாதீங்க. சப்போஸ் எமர்ஜென்சி போகிற மாதிரி இருந்தாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் என்னோட கிளினிக்கில் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பேஷண்ட்டு நான் சொல்கிறேன் சார் கொஞ்சம் கோவிட் சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 7 days வீட்லேயே இருந்துக்கோங்க சார், இல்லைனா வேறு யாருக்கா பரவிடும் சார். அவரோட ஆன்சர் இருக்கிறேன் சார், நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன சார், பின்னா சார் குழந்தைய நான் படிக்க வைக்கணும், குழந்தைக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டணும், சாப்பாடுறது நான் வர மாதம் சம்பா 20,000 வச்சு தான் சார் இருக்குது. இப்போ நான் போகலன்னா அப்புறம் எப்படி சார் சம்பளம் கொடுப்பாங்க சார். என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு அடுத்த 1-2 மாதம் இந்த கோவிட் கேசஸ் அப்படி இப்படின்னு ஏறி இந்த வெயில் காலத்துக்குள்ளே இறங்கிடும். அதில் மாட்டேன். இந்த 1-2 months வந்துட்டு இந்த முதலாளிங்க யாரெல்லாம் வந்துட்டு ஓனராக இருக்கீங்களோ இல்லை கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃபீவர் அவங்களுக்கு இருக்குது, கோவிட் ஏதாவது வருது அப்படின்னும் போது டெஸ்ட் எடுத்துருங்க. பாசிட்டிவ் இருந்ததுன்னா ஒரு 7 days பெய்ட் லீவ் கொடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். 7 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓவர் டியூட்டி பார்க்க சொல்லுது. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வீட்டில் அப்போ இருந்தால் தான் அவர் வெளியே போய் பரப்ப மாட்டார். இல்லைன்னா உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் நீங்கள் வந்து தான் அவனை வேலைக்கு அப்படின்னும் போது இல்லைன்னா அவரும் சம்பளத்துக்காக வராருன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நம்மளுக்கு சம்பளம் போயிடும் அப்படின்னு வராருன்னா அவருக்கு பிரச்சனை இருக்காது, அவர் உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டராக இருப்பார். ஆனால் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு எடிட்டர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பார், ஒரு வயசான ஒரு டைப்ரைட்டர் தாத்தா உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பார். நீங்கள் போய் இருமுன உடனே நீங்கள் தப்பிச்சிருவீங்க, அந்த தாத்தா விக்கெட்டு போயிருமே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து அவங்களுக்கும் தெரியணும், முதலாளிங்களுக்கும் தெரியணும். ஒரு பெய்ட் லீவ் மாதிரி கொடுத்து வீட்டில் வைங்க, ஐசோலேட் பண்ணிக்கோங்க. அப்படியே எமர்ஜென்சி நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எது போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஏன்னா இப்போ நான் பார்க்கும்போது என்னென்னா ஹெல்த்தியாக இருக்கவங்களாம் மாஸ்க் போட்டுட்டு ஐயோ நான் கோவிட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன்றாங்க. ஆனால் கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் வந்து ஜாலியாக இரும்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் யார் மெயினாக போடணும், பாசிட்டிவ் பேஷண்ட் தான் போடணும். ஏன்னா மாஸ்க் வந்து நீங்கள் இரும்பும் போது அந்த திகழ்கள் வந்து தடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மாஸ்க் போடாமல் மாஸ்க் போடுறதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடாமல் தும்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 to 80% பரவுது. அதே ஒரு மாஸ்க்கை போட்டிங்கன்னா வந்துட்டு அது ஒரு 5% குறையுது சார். ஸோ எவ்வளோ ஸ்ப்ரெட்டு குறைக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மக்களுக்கு வந்து சொல்கிறோம். தயவு செஞ்சு வந்துட்டு வேக்சினேஷன்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுங்கள், ஏர்லி டிடெக்ஷன் உடனே போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா செல்ஃப் ஐசோலேட் பண்ணுங்கள், சிம்டம்ஸ் இருந்தால் செல்ஃப் ஐசோலேட் பண்ணுங்கள், பப்ளிக்ஸோட கலக்காதீங்க. எமர்ஜென்சிக்கு வந்து போகிற மாதிரி இருந்தாலும் மாஸ்க் போட்டுட்டு மொபிலைஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து மக்களுக்கு நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் அட்வைஸாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.